அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடவுள் என்பவர் இருக்காரா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. கடவுளை வழிபடுற நமக்கும் இருக்கு. ஒரு சில டைமிங்ல கேட்க கேட்க கொடுத்துருந்தாங்கன்னா கடவுள் இருக்கு, கேட்டு ஒருவேளை தரல அப்படின்னா கடவுள் இல்லை. இருக்காரா இல்லையா, பார்க்கறாரு இல்லையா, நம்மளுக்கே டவுட் வந்துடும். இன்னொன்று, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விருப்பப்படுறோம். கடவுள் இருக்காரா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? இப்போ எல்லார் வீட்லையும் கரண்ட் இருக்கும், நம்ம வீட்டில் மட்டும் இருக்காது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் லைன் வருதா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவர் எலக்ட்ரிஷியன் வருவார், வந்து என்ன பண்ணுவார், எல்லாமே டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மா அவங்க வீட்லேயே கரண்ட் இருக்கு, ஃபீஸ் கரு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஃபீஸ் கரு மாற்றுவார். மாற்றிட்டு அதில் வந்து 230 வோல்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம கரண்ட் வருது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ கரண்ட் இருக்கா இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம கரண்ட்ல தான் இருந்தோம், கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு செக் பண்ண தெரியல. ஏன்னு தெரியல? ஏன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து தெரியாது, அப்படிதானே? அப்போ அதுக்குன்னு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதுக்குன்னு வந்து அதை பற்றி படித்தவங்க, அவங்களுக்கு நம்ம வந்து நாட வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து பார்த்து செக் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை கரண்ட் இருக்குமா, ஃபீஸ் கரு போயிட்டுருக்கு, மாற்றிட்டேன், கரண்ட் வந்துடும். இதே போல தானே ஆன்மீகமோ, இதே போல தானே வந்து கடவுள் இருக்காரா இல்லையன்றதை நம்பணும். கடவுள் இருக்கான்னு சொல்றவன் யாரு? கடவுளை தினமும் நித்தமும் பூஜை பண்றவன், கடவுள் மேல நம்பிக்கை வச்சவன், அந்த சாநித்தியத்தை கடைபிடிக்கிறவன் கடவுள் இருக்கான் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம், எதுவுமே செக் பண்ணாம எதுவுமே சொல்லாம கடவுள் இல்லைன்ட்டு அவன் ஒரு பக்கம் இருக்கான், நம்ம ஒரு பக்கம். அவன் ஒரு இடது துருவம்னா நீங்க வட துருவம் நின்றுட்டு, தென் துருவம் வட துருவம் மாதிரி நின்றுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, இவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க, கடவுள் இருக்காரா இல்லையான்னு இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய இங்க பூஜை புனஸ்காரம் பண்ணணும், நிறைய சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தான் இருக்கா இல்லையா நாங்க வந்து சோதிக்கணும். இதுதான் விஷயமே.